சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து உன்னுடைய நீ எப்படி ஜெர்மனிக்கு மூவ் பண்ணி வந்த அப்படின்றத பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் அங்கே எப்படி ஹவுஸ் ஹண்டிங் பண்ணுறது, அப்புறம் ஜாப் ஹண்டிங் இது எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ இப்போ ஒரு பர்சன் மூவ் பண்ணி நாட் இன் டீட்டெயில், ஹை லெவல். எஸ், ஹை லெவல் ஆஃப் கோர்ஸ். ஸோ ஓவர் வியூவாக நம்ம பார்த்துருக்கோமா. இப்போது நம்ம இங்கேருந்து சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நானே இப்போ ஜெர்மனிக்கு மூவ் பண்ணி வரப்போகிறேன்னு வச்சுக்கோ. அந்த மாதிரி ஒரு பர்சனுக்கு வந்து வாட் கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வில் யூ கிவ் தம் லைக் ஆஸ் அ பிவேர்? ஸோ நாட் ஸோ குட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஜெர்மனி அப்படின்னா நீ எதை சொல்லுவ? உன்னோடதாக இருக்கலாம், இல்லை நீ கேள்விப்பட்ட ஒரு விஷயமா கூட இருக்கலாம். திஸ் இஸ் சம்திங் தட் மேபி நான் உனக்கு இது வரைக்கும் சொன்னதில்லை, விச் கைண்ட் ஆஃப் turned everything down for me. It just traumatized me financially and emotionally. Heart rate all increase ஆகுது. So actually in 2023 our house got robbed. நாங்கள் அப்போது நாங்கள் இருந்த இடத்துல we were staying in the northwestern part of Germany, but it's actually happening everywhere. அந்த பாட்டுன்னு மட்டும் சொல்ல முடியாது. Okay, so let me take you back to the day when it actually happened. So நாங்கள் அந்த இடத்துல இருந்தப்போ என்னாச்சுன்னா we were hearing stories about Indians being targeted for specifically gold. So எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, இங்கே நடக்குது இந்த மாதிரி, வீட்டுக்குள்ளே வராங்க, ஃபுல்லாக வேண்டலைஸ் பண்ணி கோல்டு எடுத்துகிட்டு போகிறாங்க, அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு we were hearing stories and I was like, oh my god, this is so scary அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போ என்ன பண்ணேன், எங்கள் வீட்டில் இருந்த இந்த லைக் ஸ்கேட்டர்டாக இருந்த ஜுவல்லரி எல்லாத்தையும் எடுத்து I just put that into a small purse and then I've put inside my husband's pant. ஒரு பேண்ட்குள்ளே ஒரு பாக்கெட் மாதிரி ஒன்று போட்டுட்டு நான் ஒரு வார்ட்ரோப்பில் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இன் மை மைண்ட் ஐம் லைக், ஓகே, நான் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன், திருடனை அவனுக்கு எப்போவுமே இல்லாத இடத்துல நான் வச்சுட்டேன்னு சொல்லி தட் வாஸ் மை தாட் ப்ராசஸ். தென் cut to a busy day. I had a very busy day in the office and I was in the phone literally still messaging my manager. While I was doing that, I also wanted to go for a quick grocery run. So நான் அப்படியே பண்ணிட்டு கீழே இறங்குறேன், என்னோட அப்பார்ட்மெண்ட்லேருந்து கீழே இறங்குறேன். அண்ட் நான் என்னோட அப்பார்ட்மெண்ட் டோர் க்ளோஸ் கூட ஆயிருக்காது, லைக் நான் வெளியில் வந்த உடனேயும். ஸோ இங்கே ஜெர்மனியில் எப்படின்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய டோர் இருக்கும். அண்ட் இஃப் யூ வாண்ட் டு ஓப்பன், நீ எந்த ஃப்ளோரில் இருந்தாலும் இன்டர்காமில் உனக்கு ஒரு இது இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் வச்சு நீ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நான் உள்ளேருந்து இப்படி வர என்னை தாண்டி ஒரு பொண்ணு வேகமாக இப்படி போனாங்க. ஸோ ஐ வாஸ் லைக், அட் தட் டைம் ஐ டென்ட் மைண்ட் அண்ட் நான் வந்துட்டு ஐ ஜஸ்ட் மூவ்ட் ஆன். போயிட்டு ஐ வென்ட் ஃபார் க்ராசரி. ஐ வாஸ் கான் ஃபார் 1 hour. ஓகே, ஸோ 1 hour போயிட்டு நான் திருப்பி வரும்போது நான் மேலே ஏறி போகிறேன், டோர் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ ஐ வாஸ் லிட்டில் கன்ஃபியூஸ்ட் அண்ட் ஐ சா மை நெய்பரும் வந்துட்டு அவர் கொஞ்சம் வயசானவர், அவர் இப்படி எட்டி பார்த்துட்ருக்காரு. நான் அதை பார்த்துட்டு என்னடா அப்படின்னு, அப்புறமா எனக்கு டக்குன்ட்டு எல்லாமே அப்படியே ஆகிட்டு, ஓ இட் ஃபைனலி ஹேப்பன், நம்ம பயந்த விஷயம் நடந்துடுச்சு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு நான் உள்ளே ஓடி போயிட்டு, it was quite a horrific scene. Like my whole house was like ransacked, vandalized. எல்லாமே வந்து அப்படியே அப்சைட் டவுனாக எல்லாம், அதாவது ரொம்ப அவசரமாக நிறைய ஏதோ இது பண்ணியிருக்காங்க. ஓகே, நடந்துருச்சுப்பா இது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன்னா my laptop and everything was untouched. At this particular time I forgot, நானே மறந்துட்டேன் நான் எங்கே அந்த சேஃப் பண்ணி வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐம் ட்ரைங் டு கம்போஸ் மை செல்ஃப் அண்ட் ரீகலெக்ட் அண்ட் ஓகே நான் இந்த இடத்துல வச்சிருக்கேன்னு போய் பார்த்தேன்னா காணோம். அண்ட் ஐ வாஸ் வெரி ஷாக்ட். அந்த பர்டிகுலர் ஜுவல்லரி லக்கிலி நான் வந்து இந்தியாவிலேருந்து வரும்போது நான் பெரிய திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரலை. ஐ ஸ்டில் லாஸ்ட் கோல்ட் விச் இஸ் வெரி சேட். பட் நான் என்ன சொல்கிறேன், நான் நிறைய எடுத்துகிட்டு வரல. நம்ம எப்போவுமே நார்மலாக போடுற ட்ரெடிஷ்னலாக போடுற செயின்ஸ், பெரிய பெரிய குண்டு செயின்ஸ்லாம் எடுக்காமல் சும்மா ஒரு டெய்லி வேர் செயின்ஸ் மாதிரி என்னதும் என் ஹஸ்பண்டும் வச்சுருந்தோம். ஸோ அதை வந்து எடுத்திருந்தாங்க. அண்ட் நம்ம என்ன இன் மை மைண்ட் ஐ எம் லைக், ஓகே ஸோ நம்ம வீடெல்லாம் வந்துட்டு ரொம்ப சேஃப், ரொம்ப டோரெல்லாம் வந்து ரொம்ப செக்யூர்டாக போட்டிருக்காங்க அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் இது என்ன இருக்குன்னா, தேவ் யூஸ்ட் அ ஸ்க்ரூ டிரைவர் and mind you they are just 2 girls, okay, and they are very young girls. ஏன்னா என்னை க்ராஸ் பண்ணி போனாங்க. அண்ட் ஃப்ரம் வாட் மை நெய்பர் டோல்ட், என்னோட நெய்பர் வந்த சத்தத்துக்கு தான் வந்துட்டு அவங்க ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் வேகமாக போயிருக்காங்க. பட் they've nearly accomplished what they came for. என்ன இதுல வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்குன்னா, லைக் your laptops and your phones or your iPads or whatever, right? லைக் அதெல்லாம் வந்து அன்டச்டா இருந்திருக்கு. பிகாஸ் அதெல்லாம் வந்து எவிடெண்டா மேலேயே இருக்கிற சில விஷயங்கள்ல.
லைக் டிவி அண்ட் திங்ஸ் லைக் தட். அதுதான் ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது. இல்லை அது என்னன்னா ஐ வில் கம் டு தட் இன் தி எண்ட். ஐ வில் ஆன்சர் டு யூ. பட் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா வந்துட்டு ஓகே காசு போயிடுச்சு, ஆனால் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சம்மன் இவேடட் யுவர் ஸ்பேஸ், லைக் யூனோ இட்ஸ் லைக் சம்மன் கேம் அண்ட் நீ சேஃபாக நினச்சிருக்க ஒரு இடத்துல இந்த மாதிரி நடந்திருக்கும் போது இட் ஜஸ்ட் டுக் அன் emotional toll on me. So it took some time for me to come out of it. So if I connect the dots and see, ஃபஸ்ட்டு எனக்கு எதுவுமே ஸ்ட்ரைக் ஆகலை. பட் அப்புறமா நான் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, எனக்கு வந்து யாருன்னா காலிங் பெல் அடிப்பாங்க, ஆனால் யாரும் ஆன்சர் பண்ண மாட்டாங்க இன்டர்காமில். நான் வந்து ஹலோ யார் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டேன். ஏன்னா அப்போ தான் நம்ம உள்ளே விட முடியும். அப்போலாம் எனக்கு தெரியல. தென் இப்போது எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா, யாரோ ஒருத்தவங்க வந்து நாங்கள் எப்போ கரெக்டாக வெளியில் போகிறோம் உள்ளே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு மானிட்டர் நம்மளை வந்துட்டு வாட்ச் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, விச் இஸ் மோர் ஸ்கேரி. அப்போ அதனால தான், ஏன்னா நான் 1 hour போகிற டைமில் அவங்க வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க நாங்கள் எப்போ கரெக்டாக போகிறோம். அந்த பொண்ணு அங்கேயே இருந்திருந்தா தானே நான் வெளியில் போகும்போது அவங்க வந்து கதவு க்ளோஸ் ஆகிற முன்னாடி she just ran in, right, which is very very scary. So just imagine, right, they've been watching you for so long. It's not an isolated incident. எனக்கு வந்து நடக்கும்போது I think it was a 6th incident in the same city. Wow. Okay. And it's not just in that city, as I mentioned. It was happening everywhere. And I also heard it's not just to Germany. இதுல கூட இருக்கு. எல்லா யூஎஸ்ல நிறைய என்ன சொல்றது ஹைலி பாப்புலேட்டட் ஏரியாஸ்ல கண்டிப்பா இது ஒரு பெரிய விஷயம் தான். பட் எனக்கு என்ன அப்படின்னா, ஓகே தேங்க் காட் அட்லீஸ்ட் நோபடி காட் ஹர்ட் இன் த ப்ராசஸ், ரைட்? சரி, ஓகே மணி போயிடுச்சு. ஐ நோ தேர் இஸ் சம் சென்டிமெண்டல் வேல்யூ டு சர்டன் டைப் ஆஃப் திங்ஸ் தட் யூ ஓன். அண்ட் அதில் வந்து நம்மளுக்கு என்ன சொல்கிறது ஹார்ட் பிரேக்கிங்காக இருக்கும் கண்டிப்பாக. பட் ஐம் ஜஸ்ட் கிளாட் தட் ஓகே உள்ளே யாரும் இல்லை இந்த டைமில் அப்படின்னு. அண்ட் ஐ நோ தே பிளான்ட் லைக் தட், ரைட்? they've planned like that. அவங்க வந்து எங்களை வாட்ச் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. they knew exactly when we were going out. Maybe they were like a team working on it. ஆனா அவங்க வந்து வீட ஒரு ஸ்க்ரூ டிரைவர் வச்சு they've come inside and 2 young girls. Okay, அதை யாருமே பார்க்கும்போது கூட அவங்களுக்கு சந்தேகம் கூட வந்திருக்காது போல, பிகாஸ் தேர் வெரி யங். ஒரு ஸ்க்ரூ டிரைவர் வச்சுட்டு நோ ஃபேன்சி டூல்ஸ், ஓகே, வச்சு உள்ளே வந்திருக்காங்க. அண்ட் ஐ லாக்ட் இட். நான் வந்து கீ வச்சு லாக் பண்ணேன், சும்மாலாம் லாக் பண்ணல, கீ வச்சு லாக் பண்ணேன். அதனால அப்படியே அந்த ஐ திங்க் த ரிம் வாஸ் வெரி புவர். என்னுடைய அந்த நான் ரெண்ட்ல இருந்த வீட்டோட ரிம் வந்து ரொம்ப புவராக இருந்த டோரோட ரிம். ஸோ அவங்க புஷ் பண்ணும் போது நான் லாக் பண்ணியிருந்தாலும் அது அப்படியே உடஞ்சி வந்துருச்சு. அந்த ரிம் டோர் அப்படியே தான் இருக்குது, டோரோட லாக். அந்த ரிம் மட்டும் அப்படி பீஸ் அப்படியே வெளியில் வந்துருச்சு. So as I was saying, right, so such things can happen. So whoever is watching this, the thing that I would say is don't bring all your gold to Germany. Okay, if you're leaving to India, leaving from India, please don't bring all the gold. First கஸ்டம்னு ஒரு விஷயம் இருக்குது, அதை தாண்டி வந்து இந்த மாதிரி அன்ஃபார்ச்சுனேட் இன்சிடென்ட்ஸ்லாம் நடக்கிறதுனால ப்ளீஸ் திங்க் ட்வைஸ் பிஃபோர் யூ பிரிங் கோல்ட். And second thing is be aware of patterns, like இந்த மாதிரி random doorbells, or if people is loitering around your place, அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ப்ளீஸ் be aware of it. சந்தேகப்படுறதுல பாரபட்சமே பார்க்காம எல்லாரையும் பார்த்து சந்தேகப்பட்டுக்கலாம். நல்லவங்களா இருந்தால் ஓகே, that's fine. And last but not the least, what you have to be aware is ஒரு இன்சூரன்ஸ் இருக்குது இதுக்கு. ஆக்சுவலி ஹவுஸ் ராட் ஃபெசிஷரும் சொல்லிட்டு ஒரு இன்சூரன்ஸ் இருக்குது. ஒன் ஆஃப் த திங் தட் இட் கவர்ஸ் இஸ் தெஃப்ட் இன்சூரன்ஸ். ஃபஸ்ட்டு நாங்கள் யோசித்தோம் இது போடணுமா, இந்த மாதிரி ஒரு டெவலப்ட் கண்ட்ரியில் நம்ம இதை போடணுமான்னு நாங்கள் யோசித்தோம். பட் வித்தின் அ இயர் we kind of realized, okay, so இதை நம்ம போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா போட்டாலாம் நாங்கள் லாஸுக்கெலாம் காசு தர மாட்டோம். இனிமேல் நடந்துச்சுன்னா அது நடக்காமல் இருக்கிறதுக்கு அதை பண்ணலாம். ஸோ this is something that I would tell. Gold is very hard earned money, like you would have got that through your hard earned money. நீங்கள் வந்து இந்தியாவில் இருக்கும் போது சேஃப் இல்லைன்னு நினச்சி ஜெர்மனி வந்தீங்கன்னா this is the reality. This is very unfortunate it's happening, but it's happening, right? So just be careful. I know it's a very hard என்ன சொல்கிறது breaking thing, right? Like so கொஞ்சம்
என்ன சொல்கிறது, ஐ திங்க் திஸ் வுட் கிவ் அ குட் பிக்சர் ஆஃப் வாட் டு லுக் அவுட் ஃபார். யாராவது இங்கே மூவ் பண்ணி வராங்க அப்படின்னும் போது ஓகே, இந்த ரெண்டல் இன்சூரன்ஸ் போடுறது, இல்லை நீங்கள் சொந்த வீடு வச்சுருக்கீங்கன்னா வீட்டில் இன்சூரன்ஸ் போடுறது, இதெல்லாம் வந்து வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் யூ ஹேவ் டு மேக் ஷூர் தட் தெஃப்ட், ஸ்டோலன் ஐட்டம்ஸ் அதெல்லாம் வந்து கவர் ஆயிருக்கா, டு வாட் பர்சன்ட் இட் இஸ் கவர்ட், ரைட்? ஸோ இன்சூரன்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய விஷயம், ஐ திங்க் இன் போத் த கண்ட்ரீஸ். So on a lighter note, so let's talk about travel. யூரோப்புனாலே வந்து பேக் பேக்கிங், ட்ராவல் அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயம். ஸோ tell me something about that, like what is very amazing or என்ன சொல்கிறது, யூரோப் ட்ராவலில் வந்து உனக்கு ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருந்த விஷயங்கள் என்ன? Yeah, I mean, the architecture and everything by itself, Europe la ellame it's very different, right? So it's, yeah, traveling is definitely one of the boon of living in Europe. என்னன்னா வந்து நம்ம ஒரு இடத்துல ஷெங்கன் வீசான்னு சொல்லிட்டு எடுக்கும்போது we can go right to all the countries in Europe. அதில் வந்துட்டு it's a very good thing. For being able to travel to different countries and experience different cultures and in a very short distance or time. டக்குன்னு போயிட்டு வந்துடலாம். ஸோ தட்ஸ் அ வெரி குட் திங். பீயிங் இன் ஜெர்மனி, தட்ஸ் அன் அட்வான்டேஜ். அண்ட் மேபி வாட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் டு நோ இஸ் கண்டிப்பாக பட்ஜெட்லேயும் போகலாம். ஓகே, ஸோ தேர் ஆர் வெரி மெனி இந்த மாதிரி ஸ்டூடி ட்ராவல்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் ட்ராவல் பண்ணுற மாதிரி தேர் ஆர் ஃபியூ ஏஜென்சிஸ். ஸோ நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் உங்களோட கம்ஃபர்ட்டை காம்ப்ரமைஸ் பண்ணி, எஸ்பெஷலி இஃப் யூ ஆர், உங்களுக்கு குழந்தெல்லாம் இல்லை, 2 பேர் தான் அப்படின்னாலாம் ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக, லைக் இங்கேருந்து யூ ஓன்ட் பிலீவ் 98 யூரோஸில் எல்லாம் வந்துட்டு ஜெர்மனிலேருந்து சுவிட்சர்லாந்து போயிட்டு நீங்கள் ஒரு நாள் போயிட்டு பார்த்துட்டு வரலாம். ஸோ அந்த மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து நம்ம பேசணுன்னா அதை பற்றி ஒரு தனியாக ஒரு செக்மெண்ட் பேசணும். பட் டு ஸ்டார்ட் வித், எஸ், being in Germany has its own advantage, and traveling is definitely one of it. And budget traveling is possible. You need not have big money for it. You could definitely travel within budget, given that you select the proper provider, get feedbacks from people right. And ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா கொஞ்சம் லைட்டாக காம்ப்ரமைஸ் பண்ணணும் நம்ம கம்ஃபர்ட், which I think it just comes right as soon as you leave your country. கம்ஃபர்ட்ன்ற விஷயத்த நம்ம வந்து அப்பத்தியே நம்ம விட்டுடுறோம், ரைட்? I think it's a myth where people think that okay, இவங்க ஃபாரின் போனால் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காங்க. ஆனால் வந்து ஒரு சில விஷயத்துலலாம் நம்ம கம்ஃபர்ட்டை வந்துட்டு we should அப்போ தான் நம்மளால் வந்து ஒரு ட்ரேட் ஆஃப் மாதிரி, கரெக்டா? ஸோ யா, எஸ். ஸோ ஓகே, ஐ திங்க் தட் closes our first segment, right? So first segment வந்து இத்துடன் முடிவடைகிறது. நம்ம வந்து segment number 2 வந்து again it's going to be like real fast. So let's talk about some rapid fire questions. Are you ready? Okay. So first question, okay? So நீங்கள் ஜெர்மனியில் இல்லை யூஎஸில் you cannot absolutely live without this அப்படின்னா என்னவா இருக்கும்? எனக்கு வந்து இன்சூரன்ஸ் எல்லாமே இருக்க முடியாதுப்பா. இங்கே நிறைய இன்சூரன்ஸ் இருக்குது, அதெல்லாம் போடணும். இங்கே வந்து கார் இல்லாமல் கம்யூட் வந்து ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட் அன்லெஸ் நீ ரொம்ப பாப்புலேட்டடான ஒரு சிட்டியில் இருக்க, வெல் கனெக்டட் சிட்டியில் இருக்கனா. ஸோ செகண்ட் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் திங் யூ டூ வென் யூ லேண்ட் பேக் இன் இந்தியா. ஸோ இந்தியாவுக்கு போன உடனே லேண்ட் ஆகிறோம், என்ன பண்ணுறோம் முதல் விஷயம்? நான் வந்து மற்றவங்க சமைச்சதை சாப்பிட்டு, அதாவது எங்கள் மம்மி, எங்கள் ஆண்டி, ஐ எம் யூஸ் டு அ சர்டன் டேஸ்ட். ஸோ என்னை தாண்டி அவங்களாம் தான் அதை சமைப்பாங்க. ஸோ அவங்க சமைச்சதை போய் நான் நிம்மதியாக சாப்பிடுவேன். எனக்கு வந்து அங்கே இறங்கின உடனே ஏர்போர்ட்லேயே ஒரு சூடான ஒரு ஃபில்டர் காஃபி, இதுதான் நான் வந்து ஃபர்ஸ்ட் திங் எனக்கு. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் வந்து சம்திங் யூ டூ ஹியர் that you would never do in India. ஸோ இங்கே வந்து நீங்கள் பண்ண முடியும், அதை வந்து இந்தியாவில் கண்டிப்பாக பண்ணவே முடியாது அப்படின்னா அது என்னவா இருக்கும்? மால்லாம் போவோம்ல, மால் போகும்போது ஐ கேன் லிட்ரலி கோ இன் மை பைஜாமாஸ் இங்கே ஜெர்மனியில். ஆனால் எனக்கு தெரிஞ்ச நான் இந்தியாவில் இருக்கும் போதெல்லாம் அங்கே தான் ஓவராக ட்ரெஸ் பண்ணிட்டு போவேன். அண்ட் ஐ ஸ்டில் டூ இஃப் ஐ கோ தேர். ஏன்னா அங்கே இருக்கிற கல்ச்சரில் எல்லாரும் மால் போகும்போது பைஜாமாஸ் எல்லாம் போக மாட்டாங்க. Yeah, very true.
உங்களுக்கு? இங்க எனக்கும் வந்து அதே தான் நினைக்கிறேன். லைக் ஈஸ் ஆஃப் க்ளோத்ஸ். வேலைக்கு போகும்போதும் ஓகே. சரி, இல்ல ஷாப்பிங் போனாலும் சரி, நம்ம எப்படி வேணாலும் போலாம். ஒண்ணும் பிரச்சனை வின்டர்னா ம். பிரச்சனையே இல்ல. திக் கோட்ட போட்டு கிளம்பிடலாம் எங்கனாலும். ஸோ யா ஐட் சே த யாஹ்! சேம் திங். நெக்ஸ்ட் வந்து தி மோஸ்ட் யூஸ்லெஸ் திங் நீ வந்து இங்கேருந்து கிளம்பி இந்தியாவிலேருந்து கிளம்பி போகும்போது மோஸ்ட் யூஸ்லெஸ் திங் தட் யூ பேக்ட் என்னது அது? பிளாஸ்டிக் டப்பா. ம் பிளாஸ்டிக் டப்பா எடுத்துட்டு வந்தேன் நானு. தேவையே இல்லாம. இங்கேயே அவ்ளோ இருக்கு. கரெக்ட். எதுக்காக எடுத்துட்டு வந்தேன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நம்மளுக்கு அப்ப தெரியாது. அதனால தான். எனக்கு வந்து ஆமா, ஐ திங்க் எக்ஸாக்ட்லி. நான் வந்து ஸ்டடீஸ்க்காக வந்ததுனால ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் இங்கேயே அவ்ளோ சீப்பா ரொம்ப ஈஸியா கிடைச்சிற விஷயங்கள் லைக் புக்ஸ் இல்ல பென்ஸ் அதெல்லாம் நெறைய நான் கொண்டு வந்தேன். ஸோ ஐ திங்க் தட் வுட் பி மை ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஒன் திங் இந்தியா டஸ் பெட்டர் தென் யுவர் கண்ட்ரி. ஸோ நம்ம இருக்கிற ஊரை விட இந்தியால என்ன பெட்டரா இருக்குன்னு நீ நினைக்கிற? அந்த டிஜிட்டலைசிங் அந்த பேமெண்ட்ஸ். ஸோ அது வந்து சூப்பர் நம்ம ஊர்ல. ஏன்னா நல்ல வாலெட்டே ஐ கேன் லிட்டரலி ஐ நீட் நாட் கேரி தட். நைஸ். அப்புறம் வந்து இந்த டெலிவரி, ஃபுட் டெலிவரி, ரைட். இன்ஸ்டாமார்ட், வாவ்! இட்ஸ் இட்ஸ் மைண்ட் ப்ளோயிங். நம்ம வந்துட்டு லிட்ரலி நம்ம வந்து ஷாப் பண்ணி அது பாரு எவ்வளோ சீக்கிரமா நம்ம டிசிஷன் எடுக்க கரெக்ட். வைக்குது. எனக்கு எதனா ஒன்று வேணும்னா நான் அதை யோசிச்சுட்டுலாம் இருக்க வேணாம். டக்குன்ட்டு வாங்கிடலாம் அது அங்கே போயிட்டு. ஸோ ஐ லவ் தட். யா இன் இந்தியா தட்ஸ் மச் மோர் பெட்டர். எனக்கு வந்து என்ன அப்படின்னா ஃபெஸ்டிவல்ஸ் ஐ திங்க் வி டூ அ வெரி குட் ஜாப்ஸ் வித் ஃபெஸ்டிவல்ஸ் ஒரு செலிப்ரேஷன்ஸ் இன் ஜென்ரல். இல்லை இங்கேனா வந்து ஒரு கல்யாணத்தில் மேக்ஸிமம் ஒரு 100 பேர் தான் இருப்பாங்க. நம்ம ஊரில் கண்டிப்பாக 500 பேருக்கு மேலே தான் இருப்பாங்க. இல்லை 1000 பேர் இருப்பாங்க ஒரு கல்யாணத்தில். அதனால ஐ திங்க் வி டூ செலிப்ரேஷன்ஸ் வெரி வெல் இன் இந்தியா. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஒன் ஹேபிட் நீ வந்து அப்ராட் போயிட்டு உனக்கு வந்து கிடைச்ச ஒரு ஹேபிட் என்ன தட் யூ கேன் கிவ் அப் நவ்? Can You you can't, which I can't. yeah, you can't give up now. Yeah. Okay. Sorry. Yeah, I think checking the weather before I go out, which I kind of never had that habit when I was in India. Mhm. Yeah. Yeah. I think that is very true. Dressing for the weather is very true. Yes, Yeah, அது exactly. வந்து Yeah. நம்ம ஊர்ல வந்து தேவையே இல்லை. இங்க வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கரெக்ட். நெக்ஸ்ட் ஒன் வந்து சம்திங் நீ ஆன்சர் பண்ணல? எனக்கும் அதே கொஸ்டின் அதே தான். ஏன்னா Okay. வெதர் வந்து பார்க்காம இங்க வெளியே கால் எடுத்து வைக்கவே முடியாது. ஸோ ஐ திங்க் தட்ஸ் ஒன் Okay. ஹேபிட் தட் வி ஹாவ். ஒன் திங் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து சம்திங் டூரிஸ்ட் திங்க் இஸ் அமேசிங் தட் லோக்கல்ஸ் ஃபைண்ட் டோட்டலி நார்மல். லைக் டூரிஸ்ட்க்கு வந்து இது ரொம்ப பிடிக்குது. ஆனால் வந்து பீப்புள் இங்கே வாழ்கிற லோக்கல்ஸ்க்கு வந்து என்ன அது ரொம்ப காமனாக இருக்குது. அதே ஏன் டூரிஸ்ட்க்கு இவ்வளோ பிடிக்குது அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம் தான். ஆக்சுவலி வந்து ஸ்விட்சர்லாண்டுக்கு நம்ம பீப்புள் மேலே ஒரு கிரேஸ் இருக்குல்ல, எஸ்பெஷலி இந்தியன்ஸ். ரொம்ப ஆக்சுவலி ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் டூரிஸ்ட் விசிட் பண்ணுறது வந்துட்டு ஸ்விட்சர்லாண்ட் வந்து இந்தியன்ஸ். இன்ஃபேக்ட் யுங்ஃப்ரா வியாக்குன்னு சொல்லிட்டு பீக் ஆஃப் யூரோப்னு சொல்லிட்டு தட்ஸ் அ மவுண்டன் ஒரு ஸ்பாட் இன் ஸ்விட்சர்லாண்ட். அங்கே வந்துட்டு ஒன் ஆஃப் த டிஷ் தே சர்வ் இஸ் இந்தியன் அந்த டால் மக்னி அதை சர்வ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நான் கேட்கும் போது தான் சொன்னாங்க, ஏன்னா இங்கே நிறைய இந்தியன்ஸ் வராங்க, ஸோ தே லிட்ரலி ஹேட் அ மெனு. ஆனால் வந்து இங்கே இருக்க ஜெர்மன்ஸ் கிட்ட கேட்டிங்கன்னா தே ஆர் லீஸ்ட் ஃபாண்ட் ஆஃப் ஸ்விட்சர்லாண்ட். அது வந்து ரொம்ப காஸ்ட்லி அப்படி சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு பதிலாக அவங்க வந்துட்டு இங்கே மியூனிக் பக்கத்தில் இருக்கிற ஜூக் பிட்ஸன்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே போவாங்க. அப்புறம் ஆஸ்ட்ரியா போவாங்க, விச் இஸ் கம்பேரிட்டிவ்லி இட் இஸ் ஸ்டில் காஸ்ட்லி பட் கம்பேரிட்டிவ்லி லெஸ் காஸ்ட்லி தென் லெஸ் எக்ஸ்பென்சிவ் தென் ஸ்விட்சர்லாண்ட். ஸோ யூஎஸை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் இந்த கேஸ் ஸ்டேஷனில் வந்து நம்மளே வந்து செல்ஃப் பம்ப் பண்ணுறது கேஸை காருக்கு, அது வந்து ஐ திங்க் இட்ஸ் வெரி அன்யூஷுவல். டூரிஸ்டாக வரவங்களுக்கு வந்து திஸ் இஸ் ஸோ அன்யூஷுவல் ரைட், நான் ஏன் போடணும் அப்படின்றது ஒரு இதுவாக இருக்கும். இங்கே வந்து அது வந்து ஓகே என்னோட காருக்கு நான் கேஸ் போட்டு கிளம்புவேன் அப்படின்றது செல்ஃப் சர்விங் ஸ்டேஷன்ஸ் இன் ஜென்ரல் ரைட், அது ரொம்ப வந்து நார்மல் யூஎஸ்ல. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து இஃப் யூ ஹேட் டு ஸ்வாப் கண்ட்ரீஸ் வித் மீ ஃபார் அ மந்த், நீ வந்து யூஎஸ்க்கு வர மாதிரி நான் வந்து ஜெர்மனிக்கு போகிற மாதிரி ஒரு மாதம் அப்படின்னா உனக்கு எஸ்ஸா இல்லை நோவா அண்ட் ஏன்? I mean, I will definitely say yes because எனக்கும் யூஎஸ் போய் வந்து பார்க்கணும். இட்ஸ் ஒன் ஆஃப் த ட்ரீம் டெஸ்டினேஷன் ஃபார் மெனி ஆஃப் மெனி ஆஃப் த பீப்புள். ஸோ எனக்கும் யூஎஸ் வந்து பார்க்கணும் ஆசையாக இருக்குது. அதனால் ஐ வுட் கம் தேர். அண்ட் எனக்கு வந்து அந்த லைக் I think Germany I really like Germany and the way things are sort out here. Like people are அவங்க வேலையை பார்த்துட்டு போவாங்க. But it's still it's nice when people are very chatty.
வெளியில் போகும்போது விச் இஸ் லெஸ் காமன் ஹியர். அங்கே வந்தால் அந்த மாதிரிலாம் நிறைய ஜாலியாக பேசுவாங்க, ஓகே, இங்கிலீஷில் பேசுவாங்க முக்கியமாக. நைஸ். ஐ கேன் மேக் ஃப்ரெண்ட்ஸ். யா, அந்த விஷயத்துக்காக நானும் கண்டிப்பாக சூஸ் பண்ணுவேன். ஆனால் பிக்கெஸ்ட் ரீசன் பீயிங் லைக் ட்ராவலிங், ரைட்? ஸோ யூரோப்புக்கு கண்டிப்பாக ட்ராவல் பண்ணோம். ஸோ யா, ஐ திங்க் I'll be up for it. அந்த டைம் வந்ததுன்னா கண்டிப்பாக பண்ணலாம். Okay. ஓகே, ஸோ தட்ஸ் தி எண்ட் ஆஃப் our segment 2 ரேபிட் ஃபயர் நம்ம முடிச்சிட்டோம். இப்போது வந்து செக்மெண்ட் நம்பர் 3. ஸோ செக்மெண்ட் நம்பர் 3 வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கருத்தூசி போடுற செக்மெண்ட். ஸோ கருத்து கண்டம்மா செக்மெண்ட் தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ என்ன கொஷின் உனக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த கருத்தூசி செக்மெண்ட்டில் இப்போ வந்து நீ மூவ் பண்ணி இங்கே வந்துட்டீங்க, ஜெர்மனியில் இருக்கீங்க. ஸோ லுக்கிங் பேக் அட் எவ்ரி திங், லைக் நீ வந்து நிறைய டெசிஷன்ஸ் எடுத்திருக்க, நிறைய ஸ்ட்ரகிள்ஸ், அப்புறம் இந்த ராபரி சீனு, அந்த மாதிரி எல்லா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி இருந்திருக்கு. ஓகேவா, அப் அன்டில் நவ். ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணும்போது இஃப் யூ கேன் ஜஸ்ட் கோ பேக் அண்ட் say one thing to the person who left India, like நீ உன்னோட ஓன் செல்ஃப்க்கு நீ பின்னாடி போய் you're traveling back in time and you're letting them know, என்னவா இருக்கும்? நீ என்ன சொல்லுவ அந்த பர்சனுக்கு? I would go back to myself and say, hey, this particular age where you are, which is within the brackets of 20, I think late 20s and early 30s is the best time to take any risk. Right. If you need, because you could always bounce back. You have that maturity to handle if anything happens. At the same time, you also have the bandwidth or the capacity to bounce back, and the time frame இருக்கு உனக்கு. So I would go back and tell to myself, ரொம்பலாம் யோசிக்காத, கிளம்பு, பார்த்துக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லுவேன் நான். So that is something that I would say to myself and to anybody who wants to move to Germany. That you might have different thoughts about moving to another country, especially ஒரு கண்ட்ரியில் நம்ம பேசாத லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம பேசாத ஒரு லாங்குவேஜில் இன்னொரு கண்ட்ரிக்கு மூவ் ஆகிறோன்னா லாங்குவேஜை கற்றுக்கோங்க, விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது எங்கே போனாலும் அது நம்ம ஊர்லேயே நம்மளுக்கு அது ஒன்று இருக்குது. ஒரு லாங்குவேஜ் நம்மளுக்கு தேவையான நம்ம கற்றுக்கணும். ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதுன்னா தாராளமாக வாங்க. அண்ட் எஸ், லைக் நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, இப்போ உனக்கு வீட்டில் வந்து இந்த மாதிரி நடந்துடுச்சு, விச் இஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட். ஐ மூவ்ட் சிட்டிஸ் டு ஓவர் கம் தட் பர்டிகுலர் ட்ராமா. ஆனாலுமே வந்துட்டு ஒன் திங் தட் ஐ லவ் அபவுட் பீயிங் இன் யூரோப் இஸ் த ஒர்க் லைஃப் பேலன்ஸ். என்ன நடந்தாலுமே ஐ எம் ஏபிள் டு ட்ரா த லைன், த பார்டர். தட்ஸ் பிகாஸ் த ஒர்க் கல்ச்சர். என்னால் மட்டும் அதை பண்ண முடியாது. என்னோட the people I work with, they have very clear boundary about this is work, this is not. நான் இங்கே ஃபயர் ஆபன்னு ஒன்று சொல்லுவாங்க. You work until you're the hours that you are supposed to, and after that it's something called you go back and you celebrate. It's called celebration. Literally translate to celebration evening, Feierabend. The evening after you work. I like it very much, and adanala dhaan I think I'm still staying here. Yeah, that's ஆமாம், கருத்தூசி வந்து நல்லாவே போட்டிருக்கீங்க. ஸோ அந்த நோட்டோட நம்ம செக்மெண்ட் நம்பர் 3 எண்ட் பண்ணிக்கிறோம். அண்ட் நாங்கள் எபிசோட் நம்பர் 2வையும் வந்து எண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ ஐ வாண்ட் டு தேங்க் ஹேமா. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி, லைக் அவங்களோட ஸ்ட்ரகிள்ஸை பற்றி எல்லாம் நம்மக்கிட்ட சரி விடு, தேங்க்யூ பண்ண வேணாங்க. இந்த கான்டென்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு நம்ம சொல்லவே வேணாம். we can, I think உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாம் இதில் கிடச்சிருக்கோன்னு நாங்கள் ரொம்ப நம்புகிறோம். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் அண்ட் ஷேர் ஆர் வீடியோஸ். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கீப் அஸ் போஸ்டட். உங்களுக்கு என்ன பிடிக்கல அப்படின்றத எங்களுக்கு சொல்லுங்கள். அண்ட் வில் ட்ரை டு மேக் திங்ஸ் accessible to you. ஸோ நன்றி. And any questions, please post it here in the comment section, or நீங்க எங்களுக்கு இமெயிலும் பண்ணலாம். we did get some questions, ஆனா அது அந்த இந்த செக்மெண்ட்டுக்கு எங்களால் ரிலேட் பண்ண முடியல. so as and when we go through the content, we'll definitely answer to your questions. yeah, so நன்றி, வணக்கம், bye bye.